ஹாய் கைஸ், எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காய்ஸ் 2 டேஸா வந்து வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா எங்களுடைய வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. 15 இயர்ஸா நாங்கள் எல்ஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தினாக்கா வேலை கொடுத்துச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு ஒரு புது வாஷிங் மிஷினே சொல்லிட்டு வாங்கிடலான்ட்டு சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு காட்ரேஜ் தான் வாங்கணும். பட் மைண்ட் செட் வந்து எல்ஜி வாங்கலான்னு இருந்தோம். கடைக்கு போனாக்கா ஓகே, அது இந்தியன் பிராண்டு, டாடா பிராண்டு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் காட்ரேஜே ப்ரிஃபர் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் என்ன வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா லைஃப் லாங் வருதுனாலும் சொல்லுங்கள். அப்போ எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இன்னைக்கு டெலிவர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் என்ன பிளான் எங்கள் சார் கேட்டாங்க. மாட்டிக்கிட்டடா பம்பர கட்ட மண்டையா சொல்லிட்டு நாங்கள் எங்களோட பிளானை எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு பிக்சர் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு, யூஸ்வலாக நாங்கள் நான்வெஜ்னாலே ஸ்டார் பிரியாணி தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே ஆம்பியன்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னன்னாக்கா, ஒரு 2 சிக்கன் 65 பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, நெத்திலி 65, ஒரு முட்டை பொடி மாஸ். எங்கள் சாருக்கு அது ரொம்ப ஃபேவரேட். வெளில வந்தனாலே முட்டையே வீட்டில் நான் போட கொடுக்காத மாதிரி வெளியில் போனாலே அது ஒரு ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ இதுமாரி சிம்பிளாக நாங்கள் எங்களுடைய லஞ்சை நாங்கள் முடித்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பிக்சருக்கு போனோம். ஸோ அது ஆப்போசிட் டு ஸ்டார் பிரியாணி ஷாப், கார்த்திகேயன் தேட்டர் இருக்குது. ஸோ வந்தனாக்கா நீங்கள் லஞ்சையும் முடிச்சுட்டு அழகாக நீங்கள் ஒரு பிக்சரும் பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ காஞ்சிபுரம் வந்தீங்கன்னாக்கா சூஸ் பண்ணுங்கள். அப்படி நாங்கள் பார்த்த படம் தான் நூறுசாமி. நூறுசாமி படம் விஜய் ஆண்டனி நடிச்சது அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க காய்ஸ். நல்ல ஒரு புரட்சிகரமான ஒரு ஃபிலிம் தான். அதை நீங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. நீங்கள் போய் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். எனக்கே ஒரு எமோஷனலாக போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் நானும் நிறைய இடத்துல நான் பார்ப்பேன், நான் நினைப்பேன், ஏன் இவங்களுக்குலாம் ஒரு ரீமேரேஜ்னு சொல்லிட்டு பண்ணலாமே. சில பேர்லாம் கை குழந்தையோட சில பேர் நான் பார்ப்பேன் போகிற வழியில். அவங்களுக்கெல்லாம் ஏன் வந்து பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை அவங்க ரிலேஷனே வந்து செய்து வைக்கலாமே ரீமேரேஜ்னு சொல்லிட்டு நினைப்பேன். அதுக்கப்புறம் செய்யலன்னா விட்டுருவேன். பட் இது வந்து நல்லாவே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, நாங்களும் நல்லா பார்த்துட்டு சரி ஒரு ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னுட்டு வந்த கடை தான் கணபதி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி. ஸோ ஜூஸஸ்லாம் சூப்பராக இருக்கும், ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு. அதை குடிச்சிட்டு நாங்களும் சில 1 வீக்குக்கு வேண்டிய ஃப்ரூட்ஸும் வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோங்க காய்ஸ். இதே மாதிரி உங்கள் ஊரில் எந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும்ன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் காய்ஸ்.